வர வர ரொம்ப கோவம் வருது. ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டென்ஷன் இது எல்லாத்தையும் பல்ல கடிச்சுட்டு சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, பல்ல கடிச்சுட்டே இது எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி ஒரு பிராணாயாமா டெக்னிக் பார்க்கலாம் வாங்க. வணக்கம். நான் டாக்டர் சமிதா சதீஷ் பாபு. ஷீத்காரி பிராணாயாமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹிஸ்ஸிங் பிரீத்தை பண்ணும்பொழுது, பாடியில ஒரு கூலிங்கான ஏர் ஆனது பாஸ் ஆகுறது உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த பயிற்சியை பண்றதுக்கு முதல்ல நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 2 கைகளும் சின்முத்திரையில வச்சுக்கோங்க. இப்போ கண்கள் மூடி உங்க பற்கள் இரண்டையும் இந்த மாதிரி கிளென்ச் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க உதடுகள் சிறிதளவு இப்படி விரிஞ்சே இருக்கட்டும். இப்போ மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது நிதானமாக இந்த வாய் வழியாக, இந்த பற்கள் வழியாக மூச்சை உள்ள இழுங்க. ஒரு சவுண்டோட. இப்போ உள்ள போன அந்த கூலிங்கான ஏரை நீங்க வெளியே விடும் பொழுது மூச்சை மூக்கு வழியாக வெளியே விடணும். ஸோ உதடுகளை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா? நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. சேர்ல உட்காடுறவங்க சேர்ல உட்காந்தும் பண்ணலாம். வஜ்ராசனா, பத்மாசனா பொசிஷன்ல உட்காந்தும் நீங்க இதை பயிற்சி பண்ணலாம். இப்போ நேராக நிமிர்ந்து உட்காந்து மூச்சு உள்ள இழுக்க ஆரம்பிங்க. மூச்சு வெளியே விடும் பொழுது மூக்கு வழியாக அந்த மூச்சை வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள இழுங்க. மூச்சு வெளியே விடுங்க. ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இதை ஒரு 5 ரவுண்ட்ஸ் பண்ணுங்கள். மெதுவாக கிராஜுவலாக 10 to 15 ரவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த பயிற்சி பண்ணதுக்கு அப்புறமா கண்கள் திறக்கிறதுக்கு முன்னாடி பாமிங் பண்ணதுக்கு அப்புறமா மட்டும்தான் நீங்கள் கண்கள் திறக்கணும். தினமும் காலையிலையும் மாலையும் எந்த டைமில் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் இந்த பயிற்சி பண்ணலாம். ஆனால் உணவு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 ஹார்ஸ் கேப் விட்டு பண்ணுங்கள். தினமும் இந்த பயிற்சியை பண்ணும் பொழுது உங்கள் பாடி சிஸ்டம் ஆனது அப்படியே கூல் டவுன் ஆகுது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டென்ஷன் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பீரியட் ஆஃப் டைம் இதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாக டிஃப்ரென்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். பிபி லோவாக இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர் லோ பிபியில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆஸ்துமா, ப்ரீதிங் ட்ரபிள்ஸ், ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, கோல்டு, காஃப், ஃபீவர் இருக்கிறவங்கெல்லாம் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். தினமும் பயிற்சி பண்ணுங்கள்.